guys, welcome back to my channel, Tanishka Vlog channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்களா நம்ம புதுசாக கிராணி விளையாட போட வித் ஸ்ப்ளெண்டரினாவோட செம்ம ஜாலியாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ வியூஸ் போகுது. ஆனால் அங்கே 37 அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம டே 1ல் இருக்கோம். கீழே லாக் பிக் இருக்கும், அதை எடுத்து இங்கே அன்லாக் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். மேலே எதுவும் இல்லை, யாரும் இருக்காங்களா? இல்லை. சரி போவோம், சீக்கிரம் தோறங்க மடிச்சு. நம்ம இப்போ போய் கீழே ஏதாவது எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்காங்க, இந்த கதவுலாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே போயிட்டு இது ரோபோட்டுமா, இங்கே ரோபோட் இருக்கும், அதுக்கிட்ட சட்டம் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஒழிச்சிட்டு நம்ம கிராண்ட்பா கீழே போயிடுவாங்க, நம்ம மேலே போயிடலாம். ஓகே, ஓடு 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 ஓடு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இப்போ வந்து நம்ம இந்த கதவை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம எதாவது சத்தம் போட்டாலும் இதுவாகும். இங்கே வந்து கிராக்கிங் ஃபோன் இருக்கும். அம்மா, இந்த நாய் வேறு சும்மா வந்துங்க. இப்போ நம்ம மேலே போய்ட்டு இங்கே எதாவது இருக்கா பார்ப்போம். இங்கேயும் அதுவும் இல்லை, இங்கேயும் அதுவும் இல்லை. எப்பா இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கீங்க, ஒன்றுமே இல்லை. அங்கே யாரும் போயிட்டு வந்திருக்காங்க. சரி, நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதுதான் கிழவியோட வீடு, கிழவியோட ரூமு. இப்போ நம்ம மேலே போயிட்டு கட்டை ஒன்று இருக்கும், காக்காவை சாவடிக்காது, எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? இதோ இருக்குது பாருங்க. இதை அப்படியே தூக்கி இங்கே போட்டுடலாம். இப்போ ஷெட்கியை எடுத்துட்டு நம்ம கீழே போவோம். பார்த்து பத்திரமா இறங்கணும், இல்லைன்னா கால் உடஞ்சிரும், அப்புறம் நொண்டின்னு நடப்பான். யாரோ இருக்க மாதிரியே இருந்தது. சரி, நம்ம இப்போ கீழே போயிடலாம். கரெக்டாக இதில் தான் கூட்டிக்கணும், இல்லைன்னா நம்ம செத்துருவோம். இங்கே கல் இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். கிளம்ப போகிறான், பார்க்கல. அப்படியே நைஸாக நம்ம இது பின்னாடியே ஒழிஞ்சிருக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போவோம். மேலே இல்லை, ஷெட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அதுவும் அங்கே ஒரு கல் இருக்குது, அதை எடுத்துப்போம். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம இதில் போகிறோம். கிராணி வர பார்த்துச்சு. நம்ம ஃபஸ்ட் அங்கே பார்த்தீங்களா, பேச விட்றீங்களா 2 பேரும்? சரி, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ போடுறோம். அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி இங்கே வந்து இப்போது நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா, டோர் எஸ்கேப் பண்ணலாமான்னு பார்த்தேன். டோருக்கு தான் நிறைய கட்சி தான், அதனால் டோர் எஸ்கேப்பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சண்டே உங்களுக்கு ட்ரெயின் எஸ்கேப் வரும். அப்புறம் கிராணி 1, அப்புறம் கிராணி 2, அப்புறம் இது வரும். இதுதான் கிழவனோட ரூம். நம்ம வந்து உண்டிகோல் எடுத்தது, கிழவியை நம்ம போட்டு தள்ளிடலாம். ஓகே ஓகே, சுட்டு போகிறான் அம்மாடி. இதோட இந்த கன்னு நீ பார்க்கவே முடியாதா? டேய், இதுக்கு மேலே உன்கிட்ட கேட்டால் தானேடா. சரி, இப்போ நம்ம கீழே போவோம். போயிட்டு அங்கே இந்த கிளாஸை எடுக்கணும், உடச்சிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதோ சேஃப்டி இருக்குது. சரி, இதை எடுத்துப்போம். கீழே வந்து க்ரோபார் இருக்கும், இதை எடுத்துக்கலாமா? இல்லை வேணாம், ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுத்துப்போம். அதை ஒழிச்சு வச்சா தான் இது பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளை அவன் சுற்றி சுற்றி அடிச்சுட்டே இருப்பான். இப்போ நம்ம மேலே போயிட்டு ஆம்போ ஒன்று ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நானும் இப்படி ஆடுறேன்னு நினைக்காதீங்க, நான் இதெல்லாம் ஆடி பழகிட்டேன், டெய்லி ஆடுவேன். இந்த காக்கா விட்டுடலாம், இல்லைனா அது கொடுக்காது. அந்த கட்டையை வச்சு மேட்ச் பாக்ஸை வச்சு போட்டுட்டேன்னான் தான் இருந்தேன், ஆனால் எனக்கு கை உறுத்துது. அதனால் கேபிள் ஒயர் வச்சுருக்கு இந்த காக்கா. எதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அந்த கிளவியை போட்டு தரணும். ஓகே, கல் எடுத்துப்போம். அம்மா, ஐயோ, எங்கெங்கெல்லாம் ஒழிஞ்சு பயமுறுத்துது பார்த்தீங்களா? அது இங்கே ஒரு கல். இப்போ நம்ம ஷெட்டில் போய் இது போட்டுடலாம். போவோமா? யாரும் வராங்களா? இல்லை. இங்கே நம்ம போட்டு
பிளாங்க் இருக்குது, பிளாங்க் எடுத்துப்போம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துடும். இங்கே ஒரு கல் இருக்குது, எடுத்துப்போம். ஓகே, நம்ம இப்போ அங்கே போவோம். இப்போ வந்து நம்ம கிளவி பார்த்துச்சு. ஓடு 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 சீக்கிரம் ஓடு சீக்கிரம். எனக்கு இது ஆகுது. நாங்கள் எது வந்தது என்னக்கின்னு தெரில. சரி, திருப்பி வரும்போது பார்ப்போம். இங்கே வந்து ஷார்ட் கன் இருக்குது, அதை அப்படியே எடுத்து மண்டை மேலேயே போடணும். ஓகே, இப்போ கிளம்ப வரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். அது வரான் பார்த்தீங்களா, அப்படியே மறைச்சின்னு வரானாம். இன்னும் போ சுடுகாட்டுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மேலே நம்ம படிக்கட்டு ஏறணும்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூமில் அதுவும் அங்கே உடஞ்சிருக்கும், அங்கே போய் வச்சுட்டு நம்ம இப்படி போகலாம். இங்கே வந்து கிராணி வர முடியாது, ஏன்னா இங்கே பிரிட்ஜ் கிராங்க் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அது வந்து முட்டி தேஞ்சு போனேன் கிளவி, அதால் நடக்க முடியாது. அதனால் நம்ம தான் நடக்க முடியும். இப்போ நம்ம அந்த இதில் போயிட்டு கீழே போட்டுடலாம். அப்படியே இங்கேருந்து கீழே போட்டுடலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த கன்னை எடுத்துடலாம். கன்னை எடுத்துட்டு நம்ம கீழே போவோம். ஏன்னா கீழே யாராவது இருந்தாங்களோ அப்படியே போட்டு தள்ளிடலாம். இப்போ இப்படி இறங்கி இங்கே ஆம்போ இருக்குது, ஆம்போ இது பண்ணிக்கலாம். ரீஃபில் யாராவது இருக்காங்களா? சரி, இங்கே ஒரு கல் இருக்குது, எடுத்துப்போம், தேவைப்படும். சரி, போட்டு வர வைப்போம். கண்ணை போட்டால் கிளவி வருவான், கிளவியை போட்டால் கிளவி வருவான், கிளவியை போட்டால் முடிஞ்சுது. இங்கே நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ கடவுளே, அந்த பேய் வேறு சும்மா பயமுறுத்தினது. ஒரு கிழமை சிகரெட் அடிக்கிறானோ தெரியலையே, அங்கங்கே ஒழிச்சுக்கிறான். சரி, ஓகே, நம்ம இப்போ கிழவனுக்காக வெயிட் பண்ணுவோம். நானும் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு ஷார்ட்டாக தெரியணுன்றதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்தீங்களா, கட் பண்ணது. அதனால் இன்னும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் பேர். இதை பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டுக்கிறேன். எவ்வளோ நேரம் தெரியுமா இந்த கேமே? நான் 1/2 மணி நேரம் விளையாடினேன். உங்களுக்கு 30 minutes 57 seconds போட்டிருக்கேன். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நானே வளர முடியும். நான் சின்ன வயசுலேருந்து ஐயோ அங்கே போயிடுச்சேன். சரி, விடுங்க, என்னை பேசவே விட மாட்டாங்க யாரும். ஓகே, இந்த கோகோனட் கிடச்சிது. ஐயோ காயின், அது வந்து ட்ரெயின் எஸ்கேப்பு தான் இதுவாகும். சரி, நம்ம இந்த பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றி விட்டுடலாம். அப்போ அந்த பலகை வந்து கீழே வந்துடும். என்ன கேளு, ஆஷோ, இன்னும் அந்த ஸ்விட்சு இது மட்டும் கிடச்சா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போது டோர் எஸ்கேப் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ யாராவது வராங்கம்மா, இராண்டி என்னை பேச மொத்தமாக சாச்சிட்டேன். சரி, ஸோ நானே ஒரு ஃப்ளோவில் பேசின்னு போயின்னு இருந்தேன். அது வேறு பின்னாடி, இது வேறு முன்னாடி. யோ சரி, நம்ம இப்போ கீழே போயிட்டு க்ரோபார் எடுத்துட்டு அந்த இது பண்ணிக்கலாம். சேஃப்டியா? ஏய், உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வழி கட்டணும். சரி, இப்போ நம்ம இங்கே திடீருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு நம்ம அந்த பக்கம் போய் கிராணியை வர வச்சிடலாம். இங்கே எதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. சரி, அந்த பக்கம் போவோம். கிராணி வேற அங்கே வா. அச்சோ, இங்கே வேறு நான் எவ்வளோ நேரம் இது பண்ணி வச்சுருப்பேன் தெரியுமாங்க. இங்கே உண்டிகோல் இருக்குது, இதை எடுத்து அடிப்பேன். அதுக்கிட்ட தான் கண்ணே இல்லையே. அச்சோ, பின்னாடி இருந்து கேரளா சுட்டுருக்காங்க. சரி, திருப்பி வந்து க்ரௌபாரை எடுத்துகிட்டு நம்ம மேலே போவோம். சிலிண்ட்ரினா ரூமில் தான் இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அது இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் வந்தால் சிலிண்ட்ரினா ரூமு. சரி, அங்கே ஸ்விட்ச் இருக்கு, ஆனால் அது தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்தேன், இங்கேயும் எதுவும் இல்லை. இப்போ அமுக்கி விட்டு யாராவது வராங்களான்னு பார்த்துப்போம், சேஃப்டி. இப்போ கீழே வந்துட்டு அப்படியே சுற்றாரு. நம்ம கிட்ட தான் உண்டிகோல் இருக்கே, உண்டிகோல் கிளவா. அது கிளவி வருதுங்க. சரி, கிளவியை போட்டு தள்ளிட்டு கிளவனை வர வைப்போம். டேய்,
ஐயோ மேக்கப் போட்டான். நம்மக்கிட்ட கல் இல்லை, இதை வச்சு அப்படியே அவனுக்கு போட்டுடலாம். இப்போது நம்ம இந்த பக்கம் வந்துட்டு கீழே போய் சேஃப் கீ எடுப்போம். சேஃப். இப்போ நம்ம கீழே போய் அங்கே கண்டிப்பாக ஃப்யூஸ் இருக்கதா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே கிடச்சிச்சு. கண்டிப்பாக ஃப்யூஸ் இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்கும், சிலிண்டரினாவை போட்டுட்டான்னா அவர்கிட்ட வெறும் கீ மட்டும்தான் இருக்கும். கீ அந்த மாதிரி தான். அப்போ கண்டிப்பாக ஃப்யூஸ் தான் இருக்கும். நம்ம இப்போது போயிட்டு எடுத்துட்டோம். ஆமாம், கிளம்பி ப்ளீஸ். நான் இங்கே வந்துடுறேன். அதாவது குனிய முடியாது, ஏன்னா அது கிளவி. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்துட்டு அது போன வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்படியே நைஸாக போவோம். சரி, அங்கே பார்த்தீங்களா கரெக்டாக ட்ராப் போட்டு வச்சுக்குது. கிளம்பி வரோம். ஸோ நம்ம போய் ஓப்பன் பண்ணிடலாம். அச்சோ, கிட்ட வந்துட்டாங்க. இங்கே வேறு ட்ராப் போட்டு வச்சுக்குதே. இது நம்ம இது உள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ உன்னால் பிடிக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி இங்கே வந்து ஒழிஞ்சால் அவங்களால பிடிக்க முடியாது. ஆனால் பெட்டில் போய் ஒழிஞ்சா அவங்களால குனிஞ்சு பிடிக்க முடியும். அது மட்டும் எப்படின்னே புரியல. ஐயோ, கிளவி பார்த்துச்சு. என்னடா ஒரு இதை எடுக்க விட்றாங்களா? சேஃப்டிக்கு 2 பேர் வந்தாங்க. இப்போ அவங்க வர போகிறாங்க போல. இங்கே பாருங்கள். ஸோ கடவுளே, பிடிச்சிக்கினே இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, நல்லான்னு வரோம். சரி, கிளவி போயிடு. அப்போ அடி ட்ராப் கொஞ்சம் இதுவாகிருக்கு. நம்ம அப்படியே போயிடலாம். ஃப்யூஸ் பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே ஃப்யூஸு. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்துட்டு யாராவது இருக்காங்களா பார்த்துருவோம். இப்போ நம்ம இப்படியே கீழே போயிடலாம். கிளவி பார்த்துச்சுங்க. எப்படிங்க இங்கே வந்துச்சு? இப்போ தானேங்க வந்துச்சு. அச்சோ, இது பார்த்தீங்களா, இன்னும் விட்டா நம்மளை அடிச்சிடும். சரி, அது போகிற வெளியே. கிளம்ப என்னங்க ரவுண்டுக்கிட்டே அடிக்கிறாங்களோ? நம்ம தப்பிக்க போகிறோன்ட்டு ஒரு இதுவாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, போயிட்டாங்க. பார்ப்போம். போயிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு எங்கே போகணும்? சவுண்டு இங்கே கொடுத்துட்டா நம்ம மேலே இருக்க மாட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்களா, வேன் திறந்துனது. நான் வேணால் டூத் பேஸ்ட் வாங்கின்னு வரேன், ப்ரஷ்ஷு அதெல்லாம். நல்லா வாயை கழுவு, ஓகேவா? இப்போ அந்த பிளாங்க் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. இங்கே உண்டிகோல் இருக்குது, அதை அடிச்சிடுவோம். எங்கடா? அது இருக்குது. போடு வாயில். அச்சு, உன்னை பொழைச்சி போன்னு விட்டுருக்கேன். ஓவராக பண்ணேன்னா கடைசியில் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். சரி, இப்போ நம்ம மேலே போய் அந்த ஒரு ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அதில் போய் ஃப்யூஸ் மாட்டிட்டு பட்டன் தட்டினா போதும், கதவு அன்லாக் ஆகிடும். அதை பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டு அப்படியே கீழே போயிடுவோம். இந்த பக்கம் போய் பொறுமையாக. அச்சோ, உடஞ்சுது. பார்த்தீங்களா நிலா? அம்மா பிசாசு. சரி, இப்போ நம்ம கொஞ்சமாக இது பண்ணிட்டு ஓடுவா. இந்த வீட்டை திரும்பி பார்க்காம ஓடுவா. பாய். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா லைக் போடுங்க. எத்தனை லைக் வருதோ நம்ம